ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சென்செக்ஸில் ஒரு மாடல் ட்ரேடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி 78,000 சிஇ கவுண்டர் எடுத்துருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங்கே உங்களுக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஆனால் ரெட் லைன் ஸ்டாப்லாஸ் டச் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. அகெயின் இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கேயும் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. உங்களுக்கு 299 to 324, இங்கே 25 பாயிண்ட்ஸ் 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டாப்லாஸ் டச் ஆகலை. உங்களுக்கு தெரியுது ரெட் லைனு ட்ரையாங்கிளுக்கு மேலே போய் என்ட்ரி எடுக்கணும். எங்கே பிளாக் லைன் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுதோ அங்கே வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அங்கே வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 2 டைம்ஸ் 25 இங்கே 50 பாயிண்ட்ஸ் 1000 ருபீஸ் வந்துடுச்சு உங்களுக்கு. அகெயின் இப்போ நாம் வந்துட்டு நெக்ஸ்ட் செட்டு கொஞ்சம் ஹைட்டுக்கு போகுது. அதனால நம்ம பை அபவ் கவுண்டர் போகிறோம். இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகாக என்ட்ரி கொடுத்து பர்பிள் லைன் டச் ஆகிருக்கு. பிளாக் கலரில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் 374 ஸ்டார்ட் ஆனால் 400 399 வரைக்கும் உங்களுக்கு போயிருக்கு. இங்கே வந்துட்டு உங்களுக்கு 24 பாயிண்ட்ஸ் அகெயின் ஒரு 500 ருபீஸ், இங்கே ஒரு 500 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு முறை மட்டும் உங்களுக்கு இது கிடச்சிருக்கு இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு இன்னும் ஹைட்டில் போகுது. இப்போ நம்ம வந்துட்டு என்ட்ரி கவுண்டருக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் லைன் எங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு? எங்கே 309 to 311 கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு பர்பிள் லைனு. அகெயின் 339 என்ட்ரி உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் இங்கே வந்திருக்கு. உங்களுக்கு நல்லா க்ரீன் லைன் தான் என்ட்ரி. ஆனால் வந்து உங்களுக்கு எப்போ வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதோ அப்போ பிளாக்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். இங்கே ஒரு 30 பாயிண்ட்ஸ் 25 + 30 அகெயின் வந்துட்டு இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் 55 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இங்கே ஒரு 100,000 ருபீஸ் செகண்ட் செட்டில். அகெயின் இப்போ என்ட்ரி கொடுத்துருக்கு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் டச் ஆன உடனே நம்ம பை லெவலில் ஸ்டாப்லாஸ் வைப்போம். இப்போ அகெயின் பை லெவலுக்கு வந்துட்டதுனால உங்களுக்கு ஸ்டாப்லாஸ் டச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ப்ராஃபிட் நம்மளால் எடுத்துருக்க முடியாது. இப்போ நாம் ஆப்போசிட் பிஇ சைடு 77,000 பிஇ பார்க்கலாம். அழகாக அது பர்பிள் லைன் டச் ஆகிருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். அகெயின் இப்போது அது வந்துட்டு 253 to 273 உங்களுக்கு இங்கே வந்துட்டு 253 to 273 வந்துட்டு 21 பாயிண்ட்ஸு 400 ருபீஸு. அகெயின் இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போது பை அபவில் உங்களுக்கு பை அபவ் செகண்ட் செட் ஆஃப் என்ட்ரியில் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகெயின் 316 to 338 இங்கே ஒரு 21 பாயிண்ட்ஸு. ஆல்ரெடி நம்ம சிஇ சைடே 1000 சம்திங் 2000 சம்திங் ஆன் பண்ணியிருந்தோம். இப்போ பிஇ சைடில் 2 முறை 21 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இது ஒரு 800 அரௌண்ட் 3000 கிட்ட இப்போவே நமக்கு வந்துடுச்சு. இப்போ நாம் என்ட்ரி கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். இங்கே என்ட்ரி லைன்ஸ் எல்லாம் ரொம்ப மேலே இருக்குது இந்த கவுண்டருக்கு. அதனால் அன்றைக்கி நமக்கு என்ட்ரி கிடைக்கல. என்ன ஆனாலுமே ஒரு 6,000 நம்ம யூஸ் பண்ணியிருந்தோன்னா அன்றைக்கி ஒரு 2,500க்கு மேலே ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் அபவுட் த indicator, please contact our contact number. Thank you. Keep on supporting. Thank you. Bye.